ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாட்டி வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். பாட்டி வீட்டு ஹோம் டூரை தான் இன்னைக்கு நான் காமிக்க போறேன். பாட்டி வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஒரு ஃபிளாட் வாங்கியிருக்காங்க. இதுதான் என்ட்ரன்ஸ் டோரு. உள்ள வந்தோடனே ஹால் இருக்கு. ஹாலில் எங்கள் பாட்டி இதை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹாலு, இது சோஃபா. இங்கே வந்து புது வீடுன்றதால திங்ஸ் எல்லாமும் புதுசாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாமே புது திங்ஸ் தான் வாங்கியிருந்தோம். எல்லா ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் புதுசு தான் வாங்கியிருந்தோம். பழசெல்லாம் தூரம் போட்டு இந்த ரைட் சைடில் வந்தோன்னா ஒரு பெட்ரூம் இருக்குது. இதுதான் பாட்டியோட பெட்ரூம். இது புதுசாக வாங்கினா பெட்டு காட்டு பாட்டிக்குன்னு 4x3 சைட்ஸ்ன்னு நினைக்கிறேன். இது பார்த்தா பால்கனி ஆனால் வந்து ரோட் சைட் பால்கனி இல்லை. இது உள்ள ஃப்ளாட்குள்ளேயே தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால அது ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல. ஒரு ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான டோர் அது. அண்ட் இது பார்த்தா வார்ட்ரூப். இது அவங்களே இன்டீரியர்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் தான், பட் ஆனால் இன்டீரியர்ஸ் எல்லாம் அவங்களே பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு இன்பில்ட் வார்ட்ரூப் மாதிரி இருக்கு. இது மேலே பார்த்தா பரணு திங்ஸ் கூட வைக்கலாம். பரணு இருக்கு. அண்ட் இதுதான் வந்து அந்த வார்ட்ரோப். இந்த கலர்லாம் வைன் கலர் நாங்கள் தான் செலக்ட் பண்ணோம். அண்ட் இது சொல்லிட்டேன் நான். காட்டு பெட்டு புதுசாக வாங்கியிருந்தாங்க பாட்டி. அதுக்கப்புறம் ஏசி இருக்கு. ஏசியும் புதுசாக வாங்கினது தான். இந்த ஃபேனும் புதுசு. இந்த ஃபேன் வந்து ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணுற ஃபேனு, நார்மலான ஃபேன் கிடையாது. இபி பில் வந்து கம்மியாக கன்சியூம் பண்ணோம். வர்ற மாதிரி. அண்ட் வெளியில் மறுபடியும் ஹாலுக்கு வந்தோம். ஹாலுக்கு வந்தால் இங்கே பூஜை ரூம் ஸ்டாண்டு வாங்கணும். ரெடிமேட் பூஜை ரூம். ஏன்னா இந்த வீட்டில் பூஜை ரூம்னு தனியாக இல்லை. அதனால ரெடிமேட் பூஜை ஸ்டாண்டு மாதிரி ஒன்று வாங்கி வச்சிட்டோம். பூஜை கபோர்ட் மாதிரி ஒன்று வாங்கி வச்சிட்டோம். அது உள்ள கொஞ்சம் சமைப்படும் பூஜை ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அண்ட் இது ஒரு ரெஸ்ட் ரூம். ஹாலில் காமன் ரெஸ்ட் ரூம். இது பக்கம் வெளியவே வாஷ் பேஷன் இருக்குது. காமன் ரெஸ்ட் ரூம் பக்கத்தில். அண்ட் இதுவும் ஃப்ரிட்ஜு புதுசு. இதுவும் புதுசாக தான் வாங்கியிருந்தாங்க. எல்ஜி நினைக்கிறேன். டபுள் டோர் ஃப்ரிட்ஜு ஆஸ் யூஷுவல் தான். அண்ட் இப்படி வந்தால் கிச்சன்லேயும் ஃபுல் ஃபர்னிஷ்டு பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லி ஃபர்னிஷ் பண்ணியிருந்தாங்க வுட்டில். இந்த கலரு, இந்த ப்ளைவுட் கலர்லாவும் நாங்கள் தான் சூஸ் பண்ணோம். பாட்டி வந்து மாடலர் கிச்சன் வேணும்னு சொன்னாங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி மாடலர் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நாங்கள் கேட்டோம், அதனால் அவங்க பண்ணி கொடுத்தாங்க. எப்படி எல்லாம் டெவலப் ஆகி போயிட்டு இருக்காங்க பாரியாவிங்க. வேற எங்கேயும் பாருங்க. ஷெல்ஃப், ஸ்டோரேஜ் இதெல்லாம் இருக்கு. கிச்சன் கொஞ்சம் அப்படி தான் இருக்கு. அதுக்கப்புறம் கிச்சன் பக்கத்தில் இன்னொரு சின்ன வாஷிங் ஏரியா மாதிரி இருக்கு. வாஷ் ஏரியா மாதிரி இருக்கு. அங்கே தான் வந்து வாஷிங் மிஷினும் அப்புறம் இந்த பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டெல்லாம் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் வந்து டஸ்ட்பின் அது இதெல்லாம் வச்சுருந்தாங்க. கிச்சன் பக்கத்தில் உட்காந்து கொஞ்சம் வாஷ் பண்ணலாம். அப்புறம் இந்த பக்கம் வந்தோன்னா இன்னொரு பெட்ரூம் இருக்கு. இது பார்த்தா டபுள் பெட்ரூம் ஃப்ளாட். இது இன்னொரு பெட்ரூம் இருக்கு. இது எங்கள் மாமாவோட ரூம். இது அங்கே அவர் வந்து கம்ப்யூட்டரு அப்புறம் என்ன இது சம்திங் திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாரு. இதுவும் புது பெட்டு தான். இதுவும் அவங்களுக்காக வாங்குது. இது டபுள் காட். இது கொஞ்சம் பெருசு. சைஸ் 6'4" சம்திங், எனக்கு கரெக்டாக தெரியல. இந்த ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா விண்டோ வென்டிலேஷன்லாம் இருக்குது. ஒரு என்ன ப்ரைவேட்டான ஒரு ரெஸ்ட் ரூமும் இருக்குது. அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேயும் ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப்லாம் இருக்குது. அதே மாதிரி பார்னியும் இருக்குது. மேலே ஸ்டோரேஜ் எல்லாம் இருக்குது. இந்த கலர் வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த வீடு வந்து மொத்தம் 2 பெட்ரூம் தான். 2 பெட்ரூம், ஒரு ஹாலு, ஒரு சின்ன 2 ஸ்டோரேஜ் ஏரியா, பால்கனி, அவ்வளோதான். அண்ட் இது கம்ப்யூட்டர்லாம் பார்த்தா மாமா டிவி வந்து ஒரு டிவி தனியாக அவங்க வச்சுக்கிட்டாங்க அவங்க ரூமில். ப்ரைவேட்டாக வேணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் மறுபடியும் ஹால் வந்து இப்படி ரைட் சைடில் பார்த்தோன்னா அது சும்மா அது யூஸ் பண்ண தேவையில்ல. கீழே இந்த ஏசி சர்வீஸ்க்கெல்லாம் இந்த வழியாக போய் தான் பண்ணணும். அதனால் அது கொஞ்சம் டேஞ்சராக இருந்ததுனால நாங்கள் லாக் பண்ணி வச்சிட்டோம். அண்ட் எனக்கு இந்த வீட்டில் ரொம்ப பிடிச்சதே இந்த பூஜை கபோர்ட் தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மணியெல்லாம் மாட்டி க்யூட்டாக இருக்குது. அப்புறம் உள்ள டூர் இவ்வளோ தான். அப்புறம் வெளியே மொட்டை மாடிக்கு வந்தேன். மொட்டை மாடி, இதுதான் மொட்டை மாடி. மொட்டை மாடி ரொம்ப ப்ளசண்ட்டாக நல்லா இருந்துச்சு. அங்கேருந்து பார்த்தா பாட்டி வீடு வந்து 3rd ஃப்ளோர். அதனால இந்த மொட்டை மாடி வந்து 6th ஃப்ளோர், 6வது ஃப்ளோரில் இருக்குது. மேலே வந்து பார்த்தா மொட்டை மாடி ஃபுல் வியூவும் தெரியுது. அந்த ஊரில் இருக்கிற வீடுங்க எல்லாம் குட்டி குட்டியாக ஃபுல் வியூவும் நல்லா தெரிஞ்சுது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நான்.
அதுக்கப்புறம் அப்படியே மொட்டை மாடிலேருந்து இறங்கி வந்து இங்கே வந்து ப்ளே ஏரியா மாதிரி இருந்துச்சு. இங்கே டென்னிஸு அப்புறம் டென்னிஸ் பேட்மிண்டன் இதெல்லாம் விளையாடுற மாதிரி சின்ன ப்ளே ஏரியா இருந்துச்சு. அங்கே கொஞ்ச நேரம் நான் சுற்றி பார்த்தேன். இங்கேயுமே 2 ஏசியெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க காமனா. இது இங்கே எந்த வியூ பார்த்தாலும் வியூ நல்லா இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கிற வீடுங்க நல்லா தெரியுது. பட் ஹைலைட்டே இருந்து டெரஸ்லேருந்து பார்த்த வியூ தான். ரொம்ப குட்டி குட்டியாக ஃபுல் ஊரும் தெரிஞ்சுது. நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த ரூம் அந்த ப்ளே ஏரியா விட்டு வெளியே வந்தாச்சு. இது இன்னும் நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்கு. பார்ட்டி ஹாலு, ஜிம், இது மாதிரி ப்ரைவேட்டாக இந்த ஃப்ளாட்காரங்களுக்கு மட்டும் இருக்கு. ஆனால் 2 லாக் ஆகிருந்துச்சு. சாபி செக்யூரிட்டி கிட்ட போய் வாங்கிட்டு வந்து ஓப்பன் பண்ணி காட்டணும்னு சொல்லி சரி இன்னொரு நாள் காமிச்சிக்கலாம் அப்படின்னு நான் அதெல்லாம் காட்டல. இதெல்லாம் ஓப்பனில் இருந்ததோ அதை மட்டும் தான் நான் காமிச்சேன். இது ஆக்சுவலி லாஸ்ட் வீக் எடுத்த வீடியோ. லாஸ்ட் வீக் பார்க்குக்கும் கோயிலுக்கும் போயிருந்தேன்னு சொல்லி ஒரு லாங் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. ஃபர்ஸ்ட் பார்ட்டி வீட்டுக்கு வந்துட்டு ஹோம் டூர் எடுத்துட்டு அப்புறம் தான் பார்க்குக்கும் கோயிலுக்கும் போயிருந்தேன். ஒரே நாள் எடுத்த வீடியோ தான் இதெல்லாம். ஓகே, தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.